ஒரு ஆடு, ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. 27,000 விலை சொல்கிறேன். 23,000 வந்தால் கொடுத்துருவேன். 29,000 சொல்லுவேன். இது மட்டுங்களா இல்லை ரெண்டு சேர்த்து? எல்லாம் பல்லு போடாத ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற குட்டிங்க 14 ரூபா விலையிலேருந்து இருக்குன்றிருக்காரு. குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் கூடுது. எப்படி விலை போகுது, எப்படி ஆடு வந்திருக்கு அப்படின்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆடுலாம் நிறையா வந்திருக்கு. கூட்டம் நிறையா வந்திருக்கு. அண்ணா 2 கடை வாங்கியிருக்காரு. 2மே ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கடை. நல்லா இருக்குது 2 கடாயுமே. அண்ணா இங்கே பக்கம் வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கியிருக்கீங்களா? 2மே கடா குட்டி. பரவாயில்ல நல்லா இருக்குது 2மே கடா குட்டி. ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குமாங்கண்ணா? 8 மாதம் இருக்கும். பல்லுலாம் இன்னும் வைக்கல. நல்லா இருக்குது. பல்லு வைக்காது. நல்லா இருக்குது 2 குட்டியுமே. எவ்வளோண்ணா சொன்னாங்க? 25. 2 ஜோடி. நீங்கள் வாங்கின விலையா சொன்ன விலையாங்கண்ணா? சொன்ன விலை நான் 22க்கு வாங்கினேன். 22க்கு வாங்கியிருக்கீங்க. பரவாயில்ல. 2 எத்தனை கிலோங்கண்ணா கறி வரும்? கறி என்ன இது ஒரு 12 கிலோ வரும். அது ஒரு 11 கிலோ வரும். 11 கிலோ வரும்ன்றிருக்காரு. நல்லா இருக்குது 2 குட்டியுமே. அண்ணா 2 குட்டி கடா குட்டி 2 வாங்கியிருக்கிறாரு. 2 குட்டி ஒரு 4-5 மாதம் இருக்குமாங்கண்ணா? 4-5 மாதம் இருக்கும். நல்லா 2மே கடா குட்டி. வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கியிருக்கிறாங்கண்ணா. சரிண்ணா. எவ்வளோண்ணா சொன்னாங்க? 17,000 சொன்னாங்க. 2 சேர்த்துங்களா? அதிகமாக இருக்க மாதிரி இருக்குண்ணா? அதிகமாக இருக்குது. 15,500. 15,500 வாங்கியிருக்கீங்க. இன்னும் கம்மியாக கேட்டிருக்கலாம். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன எப்படிண்ணா நிலவரம்? அதிகமாக போகுதுண்ணா. விலை அதிகமாக போகுதுங்களா? சரி 2 குட்டி வளர்ப்பு வாங்கியிருக்கிறாரு. 15,500 வாங்கியிருக்கிறீங்க. 15,500 வாங்கியிருக்காரு. 2மே கடா குட்டி. அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? நான் 4 கால் பண்ணலாம். 4 கால் பாலம். சரி வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் சந்தைக்கு வரீங்க. இந்த வாரம் பரவாயில்லைங்களாண்ணா? இந்த வாரம் சுமார் தானே. ஆடு விற்கல. இப்போ நிறையா வந்திருக்குண்ணா ஆடு. இந்த தடவை நிறையா வந்திருக்கு. 20,000 விற்கிறாரு. நீ 15,000 மட்டும் வாங்கலாம். இதுனா 20,000 விற்கிறாரு. நீ 5,000 மட்டும் வாங்கலாம். ஆடு ரொம்ப சகாயம். ரொம்ப சகாயம். இப்போ இது வந்து ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி 27,000 சொல்கிறேன். 23,000 வந்தால் கூட கொடுத்துருவேன். இது 2 மட்டுமாண்ணா? 2 குட்டி, ஒரு ஆடு, ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. 27,000 விலை சொல்கிறேன். 23,000 வந்தால் கொடுத்துருவேன். 27,000 சொல்கிறீங்க. 23,000 வந்தால் கொடுத்துருவேன். ரொம்ப டல்லு. ஆனால் 30 ரூபாய்க்கு விற்கிற ஆடு. 30 ரூபாய்க்கு விற்கிற ஆடு. 30 ரூபாய்க்கு விற்கிற ஆடு. ரொம்ப அன்றைக்கி டல்லு சந்தை. அப்படிங்களா? அது விமான குட்டி பாருங்க. நல்லா இருக்கு. என்கிட்ட வளப்பாடு நிறைய கிடைக்கிறது. உங்ககிட்டங்களா வளப்பாடு? இப்போ இது நம்ம சேலம் கருப்பு மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை செம்மறி ஆடு? செம்மறி ஆடு. சேலம் கருப்பு மட்டும்தான். பொட்டைக்கு எத்தனை பல்லுங்கண்ணா? ஆட்டுக்கு 4 பல்லு. 4 பல்லு. எத்தனாவது ஈத்து குட்டிங்கண்ணா? 2வது ஈத்து குட்டி. 2வது ஈத்து குட்டிங்க. நல்லா இருக்குது 2 குட்டி. இல்லை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் ஆடு கொடுப்பீங்களாண்ணா? ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 97 900 31 400. உங்கள் பேருண்ணா? செந்தில்குமார். செந்தில்குமார். அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? நீங்கள் மேச்சேரி தாங்களா? இங்கே லோக்கல் தான். வாரம் சந்தைக்கு வரீங்களா? வாரம் வரீங்க. இப்போ இந்த வாரம் எப்படிண்ணா சந்தை நிலவரம்? ஓரளவுக்கு தான் இருக்குது. விலை அதிகம் இருந்தாலும் கூட்டம் நிறையா வந்திருக்கு. ஆடு நிறைய இறங்கியிருக்கு. ஆடு கொஞ்சம் டல்லாக தான் போகுது. சரிண்ணா. அதிகமாக வைக்கிற ஆடு கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அப்படின்றாங்க. ஆவரேஜாக விற்கிது. ரொம்ப கம்மியாக இல்லை, ரொம்ப அதிகமாக ஆவரேஜாக விற்கிது. சரிண்ணா. இப்போ இந்த வாரம் எல்லாமே பொட்டைகளாக கொண்டாந்துக்கிறீங்களாண்ணா? கடையெல்லாம் கொடுத்துட்டீங்களாண்ணா? ஒரு 3 கொடுத்தாச்சு. இது சனையாக இருக்குங்களா? 2மே சனை. இது எத்தனை நாளில் நல்ல குட்டி போடும்? இது ஒரு மாதத்தில் குட்டி போடும். 1 மாதத்தில் குட்டி போடும். இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது 3வது ஈத்து. 3வது ஈத்து. 2 குட்டிக்கு மேலே போடுமாண்ணா? 2 குட்டி. 2 குட்டி கண்டிப்பாக போடும். அது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? அது ஒரு 17 சொல்கிறேன். 17. யாராவது கேட்டிருக்காங்கண்ணா?
கேட்டிருக்காங்க, கட்டுப்படியானா பிடிப்பாங்க வரைக்கும் இல்லைனா. இப்போ 17.5 கேட்டிருக்காங்க. இல்லை சார், நீங்கள் 17.5 சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 5 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 5 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஆடு நல்ல ஆடு, சென்னை ஆடு 5 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. இது ரெண்டுமே சேனை. இது எத்தனை மாதம் சேனைங்கண்ணா? இது 5 மாதம். 4 மாதம் 5 மாதம். இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது 17 ரூபா சொல்கிறேன். இது அதே ரேட்டு தான் சொல்கிறீங்க. இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? ஒரு 16 தான் கொடுத்துருவேன். 16. பல்லு எத்தனைண்ணா ரெண்டுக்கும்? பல்லு 2 4 பல்லு. இதெல்லாம் அதோட சின்னதுங்களாண்ணா? அதோட சின்னது. இதெல்லாம் எவ்வளோங்கண்ணா? பல்லு ஈத்தாடு இல்லை, இது கசாப்பு தான் ஆகுங்களா? அறுப்புக்கு தான் ஆகும். குழம்பு இது வந்து நெட்டாக இருக்காது, கட்டாக இருக்கிறதுனால இதுக்கு தான் கசாப்பு தான் கொடுப்போம். சரி. கறிக்கடை கை இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு 12 கிலோலேருந்து 5 கிலோ போல கறி வரும். 12 கிலோ 5 கிலோ. இதெல்லாம் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? ஒவ்வொன்றும் இது ஒரு 10 ரூபானா கொடுத்துருவோம். 10 ரூபா 11 ரூபா. இது ஒரு 9 ரூபா கொடுத்துருவோம். 9 ரூபா கொடுத்துருவீங்க இதா? அதெல்லாம்ண்ணா இது வந்து ஒரு 10 ரூபா கொடுத்துருவோம். சரி. ரெண்டுமே 10 ரூபா கொடுத்துருவோம். இது 8 ரூபா கொடுத்துருவீங்களா? இல்லை 10 ரூபா. ரெண்டுமே 10 ரூபா. இது ஒரு 500 1000 கம்மியாக கொடுத்துருவீங்க. நம்ம எதிர்பார்க்குற வேலை என்னைக்குமே கிடைக்காது. கொஞ்சம் அப்படியே சந்தை நோட்டத்தை பார்த்துட்டு அதுலேருந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஆரம்பி நம்ம ஆட்டோவோட கூலி, ஏற்றுக்கூலி, இறக்கூலிலாம் இருக்குது. கேட்டு காசு எல்லாம் போக ஏதோ ஒரு குட்டி 200-300 வந்தால் கூட கொடுத்துருக்கோம். 200-300 வந்தால் கூட. சரி. உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப இந்த மாதிரி ஆடு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கள். 7806884971. உங்கள் பேருண்ணா? இளங்கோ. செம்மறியாடு குட்டி, வளர்ப்பு குட்டி, பெரிய குட்டி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? கொதிம்பட்டி. இதுண்ணா கொதிம்பட்டி. இங்கே பக்கங்களா? பக்கம் தான், ஒரு 3 கிலோமீட்டர். சரி, ஓகே. மேச்சேரியில் எங்கள் பக்கம். ஓகேண்ணா. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இந்த வாரம் நிறைய ஆடு கொண்டாந்துக்கிறீங்க. எல்லாமே செம்மறி ஆடுகளாக இருக்குது. எல்லாம் கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? பொட்டை ஆடு தான். எல்லாமே பொட்டை குட்டி. வளர்ப்பு குட்டியும் பெரிய குட்டி எல்லாமே இருக்குது. இல்லை வளர்ப்பு ஆடு. ஒரு 2-3 சின்ன குட்டிங்களாம் இருக்குது. எல்லாம் கலந்தா கொண்டாந்துக்கிறீங்களாண்ணா? இப்போ எத்தனை மாதம் குட்டியிலேருந்து நான் உங்ககிட்ட இருக்குது? 3 மாதம் குட்டியிலேருந்தே இருக்குது. சரி. எவ்வளோ விலையிலேருந்து நான் இருக்குது இன்றைக்கி? 12-13 இருக்குது. பெரிய ஆடு. குட்டி ஆடுங்கண்ணா? குட்டி ஆடு தான் 12. குட்டி ஆடு 12 ரூபா வருதுங்களா? இந்த சைஸ் ஆடுங்களாம்மா? இந்த ஆடு 12 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. இந்த குட்டி ஆடு ஜோடியில் சொல்கிறீங்களா? இல்லை ஆடு இந்த குட்டியும் இந்த ஆடு 12,000. ஓ, இந்த ஜோடி. ஓகே. இந்த 2 மட்டும் 12,000 சொல்கிறீங்களா? கொடுத்துருக்குறீங்க. கொடுத்த வேலையை இப்போ வாரம் சந்தைக்கு வரீங்களா? வாரம் வரீங்க. எப்பயுமே இந்த மாதிரி நிறையா குட்டி கொண்டாடுவீங்களாண்ணா? 15 குட்டி 20 குட்டி கொண்டு வருவீங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப அந்த மாதிரி குட்டியும் கொடுப்பீங்களாண்ணா? நாங்கள் வந்து வளப்பாடு தான் வாங்குவோம், குட்டியெல்லாம் அதிகம். சரி. பெரிய ஆடு கேட்குறப்ப கான்டாக்ட் பண்ணி கேட்டால் கொடுப்பீங்களா? கேட்கும்போது இது வாங்கி பட்டியலில் வாங்கிட்டு தான் கொடுப்பீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமாண்ணா? போட்டு சொல்லுங்கண்ணா. 850 37 39. உங்கள் பேருண்ணா? மணி. இப்படி 5 மணி இப்படி அண்ணா எங்கேருண்ணா வரீங்க? மல்லிகுணத்துலேருந்து வரேங்க. மல்லிகை குணத்தம்ங்களா? வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. ஒரு பொட்டை 2 குட்டி கொண்டாந்துக்கிறீங்க. குட்டி 2 குட்டி கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டி ஒன்று, கிடா குட்டி ஒன்று. பொட்டை குட்டி ஒன்று, கிடா குட்டி ஒன்று. பொட்டை குட்டி ஒன்று, கிடா குட்டி ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இதோட குட்டிங்களாண்ணா? இதோட குட்டி. பொட்டை குட்டி எத்தனாவது ஈத்துங்கண்ணா இது? இது இப்போ பல்லு போட்டிருக்காண்ணா? பல்லு வாய்ஸ் வந்துச்சு. இது எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? 3 ஒட்டுக்கா சொல்கிறீங்களாண்ணா? ஆமாம், 3.25 ரூபா. 3.25 ரூபா சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? எவ்வளோ வரலாம் கேட்டிருக்காங்க? 23 ரூபா வரலாம். 23 ரூபா வரலும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 24 ரூபா கொடுத்துருவோம். 24 ரூபா இருந்தால் கூட கொடுத்துருவீங்க. சரி.
தம்பி எங்கேருந்து வரீங்க? சீராப்புலி. வாரம் சந்தைக்கு வரீங்களா? இந்த வாரம் தான் இந்த வாரம் வளர்த்துறீங்க. வீட்டில் வளர்த்துறீங்களா? ரெண்டுமே செம்மறியாட்டு கடா. எத்தனை வருஷம் கடாப்பா? 1 வருஷம் தான். 1 வருஷம் தான் ஆகுதா? பல்லு போட்டிருக்கா என்ன? ஒன்று போட்டிருக்கு, ஒன்று போடணும். எது பல்லு போட்டிருக்கு? இது பல்லு போட்டிருக்கா? 2 பல்லுங்களா? 2 பல்லு, இது பல்லு போட்டு. பல்லு போடல. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 29,000 சொல்லுங்கள். இது மட்டுங்களா இல்லை ரெண்டு சேர்த்து 29,000 சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? எவ்வளோ வரலையும் கேட்டிருக்காங்க? 22,500 கேட்டாங்க. 22,500 கேட்டாங்க. நீங்கள் கொடுக்கல. எவ்வளோ மேலே வந்தால் கொடுத்துருவீங்க? 25,000 மேலே வந்தால் கொடுத்துருவோம். 25 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. வீட்டில் வளர்த்துற கடை ரெண்டுமே செம்மறியாட்டு கடை. ரெண்டு கடாயுமே நல்லா இருக்கும். ஒரு கடாயும் ஒரு 20 கிலோ கறி வருமாப்பா? கம்மியாக தானே வரும். 18 கிலோ 17 கிலோ 14 கிலோ 17 கிலோ. கடா குட்டிங்களா? எல்லா கடா குட்டிங்களா கொண்டாந்துருக்கீங்க? நான் எங்கேருந்து வரீங்க? இதே ஊர் தான். இதே ஊர் தாங்களா? எத்தனை குட்டி நான் கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 20 குட்டி கொண்டாந்துக்கிறீங்களா? பாதி கொடுத்துட்டீங்களாண்ணா? அதுங்களா? அது உங்களுதுங்களா? சரி சரிண்ணா. இது எவ்வளோ விலையில தானே இருக்குது இந்த குட்டிங்களில்? 14 ரூபா. 14 ரூபா விலை. 14 ரூபா விலையிலேருந்து இருக்குது. எல்லாம் 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குட்டிங்களாண்ணா? எல்லாம் பல்லு போடாத 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குட்டிங்க 14 ரூபா விலையிலேருந்து இருக்குன்னு இருக்காரு. நல்லாயிருக்கு. எல்லா குட்டிங்களுமே நல்லாயிருக்கு. எல்லாம் நம்ம சேலம் கருப்பு. ஒவ்வொன்றும் 5 கிலோ கறி வரும். நான் அதெல்லாம் என்ன விலையில தானே இருக்குது? 15-16 ரூபாய்க்கு மேலே. அதெல்லாம் கொடுக்குற விலையாண்ணா? கொடுக்குற விலை. இது பார்த்தீங்கன்னா அதுவும் அவருக்கு தான். இது எல்லா கடை இருக்குங்க. இது கொஞ்சம் எல்லாம் பெரும்பெரு கடாவாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 16 ரூபா விலையிலேருந்து இருக்குது கொடுக்குற விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே 17 கிலோ 18 கிலோ கறி வரும். நல்லாயிருக்கும். இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்துக்கிறீங்க? எவ்வளோண்ணா? 11. இங்கே இருக்கிறது மட்டுங்களா? இங்கே இருக்கிறது மட்டும். எல்லா வளர்ப்பு குட்டி நம்ம சேலம் கருப்பு. வாரம் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த வாரம் குட்டி கம்மியாக கொண்டு வந்துக்கிறீங்களாண்ணா? நேற்று ஒரு 30 குட்டி கொடுத்துட்டேங்க. ஓ, நேற்று கொடுத்துட்டீங்களா? கால் பண்ணி கேட்டாங்களாண்ணா? 50 குட்டி இருந்துச்சு. 30 முந்தானத்து ஒரு 10. மீதிக்கிறத மட்டும் கொண்டாந்துருக்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? ஒரு 3 மாதத்துக்கு. 3 மாதத்துக்கு 4 குள்ளார. 3லேருந்து 4 குள்ளார. எவ்வளோ விலையிலேருந்து நான் இருக்குது ஸ்டார்டிங்? 5லேருந்து 5 வரலுமா? இப்போ கொடுக்குற வேலை நீங்கள் சொல்கிறது? 5 ரூபாய் வந்து கொடுத்துருவோம். 5 ரூபாய் வந்தால் கூட கொடுத்துருவீங்க. எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க நம்ம சேலம் இருக்குது. வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடு கொண்டாடுவாங்க. நல்லா இருக்குது எல்லா குட்டிங்களும். கிடா குட்டி மட்டும் இருக்கானா இல்லை பொட்டை குட்டி கிளம்பு? 10 கிடா குட்டி ஒரு பிரிவு குட்டி இருக்குது. ஒரே ஒன்று மட்டும் பொட்டை குட்டி. ரெண்டு கடை பெரிய கடை கொண்டாந்துருக்காரு தம்பி. தம்பி இந்த வாரம் எத்தனை கடை கொண்டாந்தீங்க? 2 கடை தானே கொண்டு வந்தேன். அங்கே 2 கடை இருக்கு. அந்த ரெண்டு கடை ஆனா இது 2 பல்லு போட்டிருக்காப்பா? இது ஒரு 4 பல்லு வச்சிருக்கு. அது பல்லு வைக்கல. அது இன்னும் பல்லு வைக்கல. இது 4 பல்லு வச்சிருக்கு. இது எத்தனை கிலோப்பா கறி வரும்? கறி 25 கிலோ வரும். இது 25 கிலோ கறி வரும். பேச்செல்லாம் கேட்கறது ஆடு இல்லைங்க. ரொம்ப விலை கம்மி. ரொம்ப விலை கம்மியாக போகுதுங்களாண்ணா? இதெல்லாம் 20 ரூபா இருக்கிற கடையெல்லாம் 16-17 தான் கேட்குறாங்க. நோம்பி டைமில் வியாபாரம் இல்லைங்க. நோம்பி டைமில் நல்லா தலைச்சேரி ஆடு மேச்சேரி ஆடு சுத்தமான கருப்பாடுங்க. இங்கே வந்தால் பெருக்கடாய் எப்போனாலும் வாங்கிக்கலாங்க. இந்த விலையெல்லாம் வந்து 20 ரூபாய்க்கு மேலே இருக்கிற கடாய் நீ 16-17 தான் கேட்குறாங்க. 16-17 தான் கேட்குறாங்க. விலை இல்லைங்க. என்ன பல்லே போடலாம்.
ஓ அது பல்லு போடல, இது பல்லு போட்டுருக்கு. 2 பல்லு, இது பல்லு போடல. மேச்சேரி தலை சீராடு, சுத்தமான கருப்பு. கருப்புடை. ஃபோன் நம்பர் போடுங்க, கான்டாக்ட் பண்ணலாம். 97 88 92 57 29. உங்கள் பேர் பெருங்கடை வேணுங்களா? பழனிசாமி போனாப்புறங்க. உங்களுக்கு பெருங்கடை வேணால் யாராவது கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி சரி. இப்போ இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? 20 சொல்லுங்க. 15 தாங்க. 5 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? நான் ஒரு 17 ரூபா கொடுத்துருவேன். 17 ரூபாண்ணா கொடுத்துருவீங்க. இது நம்ம இது 20 கிலோ கறி வருமாங்கண்ணா? 20 கிலோ மேலே 20 கிலோ மேலேயே வரும். 22 கிலோ வரும். 22 கிலோ வரும். இது எவ்வளோப்பா கொடுத்துருவீங்க? இது 20 ரூபா கொடுத்துருவேன். 20 ரூபா கொடுத்துருவீங்க. அது 17 ரூபா கொடுத்துருவேன். 17 ரூபா கொடுத்துருவீங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 88 07 14 05 20. 20. உங்கள் பேருப்பா? ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன். கான்டாக்ட் பண்ணுங்க எப்போனாலும். கடை வேணும். எப்போ இந்த பெரிய கடை தான் கொடுப்பீங்களா இல்லை? பெரிய கடை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். வீட்டில் ஆடு பத்தாடு இருக்கும். சரிப்பா. அது சைஸ் கடை கூட இருக்கும். அது மாதிரி அந்த சைஸ் கடை அதெல்லாம் அப்பா அப்பா கொடுத்துருங்க. அது ஒன்று 12 ரூபா 13 ரூபா சைஸில் இருக்குது. அது ரெண்டுமா? 12 ரூபா 13 ரூபா சைஸில் இருக்குது. 2 கடை குட்டி. 2 25 ரூபா கொடுத்துருவோம். 2 ஜோடியில் 25 ரூபா கொடுத்துருவீங்க. சரி 12 பண்ணுறோன்னா கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஜோடியில் 25 ரூபா சொன்னார். தனிச்சு கேட்டால் 12 பண்ணுறோன்னா கூட கொடுத்துருவோன்ருக்காரு. தம்பி நம்பர் போட்டிருக்கேண்ணா. ஓகேங்களா? அது ஓகே. நம்பர் போட்டுருக்கேன். சொல்லுங்கண்ணா. 750 260 75 14. உங்கள் பேருண்ணா? காவேரி. காவேரி. காவேரி கவுண்டன். சரி ஓகே.